வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம மசால் வடை செய்யலாம், வெங்காயம் யூஸ் பண்ணாமல். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கப் அளவு வடைப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். அந்த பருப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பின்னால் தேவைப்படும். இப்போ நம்ம காஞ்ச மிளகாவை கழுவி ஊற வச்சு ஒரு 10 சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் கெட்டியாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ இதன் கூட நாம் சீரகம், மிளகு, சோம்பு ஈக்குவலாக ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே போல் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி. இப்போ இதை நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா, ஒரு ஸ்பூன் அளவு ஊற வச்ச பருப்பு எடுத்து வச்சேன்னு சொல்லி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒட்டுக்கா மறுபடியும் கிரைண்ட் பண்ணிக்கலாம், தண்ணி இல்லாமல். இது தனி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒட்டுக்கா போட்டு பிசைஞ்சு கெட்டியாக எடுத்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு இருக்க பதம் மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றி சூடானதும் இந்த உருண்டைகளை உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டி எண்ணெய் கொதித்ததும் அதில் போடணும். ஸ்டவ்வோட தீயை பாதி ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் மிதமான தீயில் வேகும்போது வடை உள்ளே நல்லா வேகும். இல்லைன்னா வெளியே கிறிஸ்பியாக வெந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும் மாவு. ஸோ பாதி ஃப்ளேமில் மெதுவாக வச்சு வேகும்போது 2 பக்கமும் வெந்துடும். திருப்பி விட்டு வாட்டி ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு வடை வெந்து கிடச்சிரும். மசாலா வடைக்கு வெங்காயம் போடாமல் டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு, செமையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.